திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஆலய வழிபாடு தேவையா? நன்மை என்ன? பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், பயன்பெறுங்க. நாம் அன்றாடம் இறைவனை மனதிலும் இல்லங்களிலும் வணங்கி வந்தாலும் ஆலய வழிபாடு என்பது அவசியமானதாகும். ஆலய வழிபாட்டுக்கு செல்பவர்கள் உடலை சுத்தம் செய்து தூய்மையான ஆடை அணிந்து ஆலயம் செல்ல வேண்டும். இவ்வாறு கோயிலுக்கு செல்லும்போது உடலும் உள்ளமும் உற்சாகமாக இருப்பதுடன் மனமும் இறை நாட்டத்தில் இருக்கும். கோயிலுக்குள் சென்றதும் முன் நின்று முதலில் 2 கரங்களையும் தலைக்கு மேல் குவிந்து அண்ணாந்து கோபுரம் தரிசனம் செய்ய வேண்டும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார். கோபுர தரிசனம் செய்ய மேல் நோக்கி பார்க்கும்போது தலைக்கான பயிற்சியை ஆரம்பிக்கிறது. 3ஆம் முறை கீழிருந்து மேலாக பார்த்து வணங்கும் போது தலைக்கான இரத்த ஓட்டம் சீராகும். ஆலயங்களில் கோபுரத்துக்கு எதிரில் நாம் நிற்கும்போது இறைவனால் பரம்பொருள் எங்கும் நிறைந்து காணப்படக்கூடிய இருக்கிறார். அவருக்கு எதிரில் நாம் மிகவும் சிறியவர்களாக என்ற அடக்க உணர்வு ஏற்படும். மனதில் அலங்காரம் அழிந்து பணிவு தோன்றும். எனவே கோபுரத்தை அவசியம் தரிசனம் செய்ய வேண்டும். கோயிலுக்கு உள்ளே சென்றவுடன் முதலில் செய்வது விநாயகர் வழிபாடு. விநாயகருக்கு தோப்புக்கரணம் போட்டு பின்பு 3 முறை கொட்டி கொண்டு வழிபடுவது வழக்கம். விஞ்ஞான ரீதியாக இவ்வாறு கொட்டி கொள்வதன் மூலம் மூளைக்கு செல்லும் நரம்புகளை சுறுசுறுப்பாக்கி நமது இயக்கத்தினை சீராக்குவதாக கூறுகின்றது. மேலும் புத்தியை செயல்படுத்தும் நரம்பை சுருக்கி விரியும். இதனால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். செவிகள் 2ஐயும் இழுக்கும்போது நரம்பு கீழ் நோக்கி இழுக்கப்படும். இதனால் மூளையில் சிந்திப்பதற்கான பகுதி செயல்படும். அடுத்து கோயிலை 3 முறை 5 அல்லது 7 முறை வலம் வருவர். வலம் வரும்போது நடப்பது ஓர் சிறந்த உடற்பயிற்சியாகும். அடுத்து ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்கின்றனர். அஷ்டாங்க நமஸ்காரம் செய்வது ஆண்களுக்கான சிறந்த உடற்பயிற்சியாகும். இதுபோன்று பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்வார். பஞ்சாங்க நமஸ்காரம் செய்வது பெண்களுக்கான சிறந்த உடற்பயிற்சியாகவும் இவ்வாறு வழிபாட்டு முறையில் உடலுக்கு ஆரோக்கியமும் தரும். இந்த முறைகளை முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள். கோவிலில் மனதில் இறைவனை நினைவில் நிறுத்தி கண்களை மூடி தியானம் செய்வது மிக்க சிறந்தது. ஆலயங்களில் காணப்படும் அமைதி மனதிற்குள் ஊடுருவி தெய்வ சக்தியை நமக்கு வழங்கும். ஆகையால் ஆலய வழிபாடு செய்வோம், வாழ்வில் உன்னத நிலையை அடைவோம். திருச்சிற்றம்பலம்.